இந்த விஷயங்களுக்கு வந்த பிறகுன எந்த மாதிரியான எதிர்வினைகள் வந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொங்கல், தீபாவளி எது வந்தாலும் சரி, சிக்கனம், சேமிப்பு இப்படியாப்பட்ட விஷயங்கள் வரும்போதெல்லாம் நீங்க ஒரு மீம்ஸா வரீங்கன்னு. இது எப்படி வந்ததுன்னா நீங்கள் முன்வைக்கிற பொருளாதாரம், முதலீடு சம்பந்தமான கருத்துக்களுக்காக கட்சி, அரசியல், மதம், சாதி மதம் கடந்து ஒரு பெரிய நேசிப்பை நீங்க வாங்குறீங்க. எல்லைகளையும் கடந்து நேசிக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்னோட சித்தாந்தத்தை நேசிக்கிறவங்க ஃபர்ஸ்ட். ஒரு தமிழ்நாட்டினுடைய வாரன் பஃபட் அப்படின்னு உங்களை நான் சொன்னா அதை மறுப்பீங்களா? டெஃபினட்டாக மறுப்பேன். ஏன், அதனால எப்படி? வாரன் பஃபட் அப்பா வந்து இங்கே 7 வருஷம் தான் இருந்தார். நான் இங்கே இருந்தேன். எங்கள் அப்பா 7 வருஷம் இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார் வேலைக்கு. ஸோ எங்கள் அப்பா ஒரு 20 வருஷம் வெளிநாட்டில் இருந்தார். நான் எங்கள் தாத்தா பாட்டியோட இங்கே, என் தம்பி தங்க கூட வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும் இங்கே இருந்தேன். எங்கள் தாத்தா பாட்டியோடய. நீங்கள் தாத்தா பாட்டியோட அம்மா தாத்தா அம்மா பாட்டி? ஆமாம், எங்கள் அப்பாவுக்குலாம் எங்கள் அப்பாவோட அப்பா தான் கடைசி பையன். ஸோ எங்கள் தாத்தா ரொம்ப முழுந்தவர், பெரியவர், ரொம்ப முழுந்தவர். 90 வயசு அவருக்கு. ஓகே. நாம் இருந்தது எங்கள் அம்மாவோட அப்பா அம்மாவோட இந்த ஏரியாவில் இருந்தேன். வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி போவேன். பட் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே தான். அவரோட ஃப்ரெண்டு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், ஆர் வெங்கட்ராமன். அது வந்து உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு. எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு ராமசாமி வெங்கட்ராமன்கிற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் இப்படி ஒரு பின்புலத்தோடு தான் நீங்கள் மன்மோகனை சந்திக்கிறீங்க. மன்மோகன் எங்கள் வீட்டில் வேறு யாருமே கிடையாது. ஓகே. இப்போ எனக்கு வந்து 5 மாமா, ஒரு சிஸ்டர், வேறு யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட ஒரு செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால நான் இப்படி வந்தேன். ஓகேண்ணே. எல்லாருக்கும் அந்த பின்புலம் இருந்திருக்கும், யார் வேணால் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அப்படி போய் எங்கள் மாமா என்ன சொல்லி வளர்த்தாருன்னு எனக்கு தெரியாது அவங்களால. எங்கள் அப்பா என்ன சொல்லி வளர்த்தாரு, எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, நான் என்ன படித்தேன், நான் எங்கே போய் இருந்தேன், என்ன படித்தேன், இதெல்லாம் வந்து. அப்புறம் நான் காலேஜ் கூட ஹாஸ்டலில் படிக்கல. காலேஜ் கூட எங்கள் மாமா வீட்டில் தான் படித்தேன், பெங்களூரில். எங்கள் மாமா வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தார். ஸோ 1970களிலே எங்கள் வீட்டில் ஒரு இஸ்லாமிய பொண்ணை, இது மாதிரி தான் தள்ளி வைக்கிற கான்செப்ட்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் மந்தின்னு தான் சொல்லுவோம். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டிலே வளர்ந்தேன், நான் அவங்க வீட்டிலே ஒரு 3 வருஷம் இருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். தட் இஸ் இந்த உருவாகி வரும்போது நம்மளை வந்து இவங்களாம் நீங்கள் பாய்காட்லாம் பண்ண முடியாது. அவங்க இஸ்லாமியர்னால வேறு ஆள் கிடையாது, அவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அவங்களும் வந்து ஹஸ்பண்டோட அக்கா பையன்னு அவங்க வீட்டில் இருந்து 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் இருந்து அப்புறம் தான் எங்கள் அப்பா பெங்களூரில் வீடு வாங்கி நான் அங்கே தனியாக போனேன். பட் நான் தனியாக போகாமே கொஞ்சம் நாள் அவங்க வீட்டிலே இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டில் இருந்தாங்க, அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஸோ இது மாதிரி ஒரு பல கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் வந்து இந்த இப்படியே இருந்தேன். மன்மோகன் சிங் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃபேக்ட் பப்ளிக் லைஃபுக்கு வந்ததே ஃபேஸ்புக்கில் மன்மோகன் சிங்கை டிஃபெண்ட் பண்ண எழுத ஆரம்பித்தப்புறம்தான் நான் யாருங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியும். இல்லாட்டா வெளி உலகத்துக்கு என்னை தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல உங்களுடைய நீங்கள் வெளிப்பட்ட இடமே இந்த சமூக வலைதளங்களில் 2013 2007 8 நான் இப்போ ஃபேஸ்புக்கில் சேர்த்தாலும் 2013 கடைசியில் மன்மோகன் சிங்கை டிஃபெண்ட் பண்ணதுக்கு எழுத ஆரம்பித்தப்புறம், அவருடைய பொருளாதார கொள்கைகளை ஆதரித்து நீங்கள் எழுத ஆரம்பித்தப்புறம் தான் என்ன வந்து இப்போ வெளி உலகத்துக்கு தெரியும். ஓகேண்ணே. அதற்கு பிறகு அப்படி தொலைக்காட்சி விவாதங்கள் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சு. நம்ம 2 பேருக்கும் அதிகமான ஒரு நண்பர் இருக்கார். அவர் முகநூல் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் போய் தந்தி டிவியில் சேர்றாரு. அவர் தந்தி டிவியில் சேரும்போது ஒரு வடதுசாரி அங்கே எடிட்டராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து காங்கிரஸை அசிங்கமாக பேசுறது, இயல்பாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவரோட கலாச்சாரம் அவ்வளோதான், பட் அதுதான் அவர் பேச பிடிக்கும். ஸோ காங்கிரஸ் சார்பாக பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால இவர் என்னை கூப்பிட்டு போய் அங்கே உட்காத்துறாரு. அங்கே நான் ஒரு மாதிரி நல்லா பேசிடுறேன். அதுக்கப்புறமா வந்து டெவலப் ஆகுது. நான் யூடியூபுக்கு வந்த காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சி வந்து ஒரு இடத்துல வந்து
என்னை இன்ஃபார்மலாக பேன் பண்ண சொல்லிடுறாங்க. ஓ அவங்க அன்றைக்கி ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. இன்றைக்கி திமுக ஆட்சி, அப்போ அதிமுக ஆட்சி ஜெயலலிதா இறந்த டைம். ஓ ஸோ அப்போ வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஓ மீடியாவில் இன்ஃபார்மலாக வந்து இனிமேல் இவரை கூப்பிடக்கூடாது ஓ அப்படின்னு அதான் பிஜேபி சொல்லிடுறாங்க. ஓ இவரை கூப்பிட்டா நாங்கள் பேச மாட்டோம்னு. சரி அப்போ யூடியூப் போவோன்னு போனேன். அது எப்படி ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆயிடுச்சு. ஓ அதற்கு பிறகு தான் யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 1 2 வந்திருப்பேன். பட் அதுக்கு மேலே அதுக்கப்புறம் தான் பெருசாகிடுது. இப்போ இந்த இந்த விஷயங்களை நம்ம யூடியூப்ல பேசணுங்கிறத நீங்கள் எதை வச்சு நான் முடிவு பண்ணீங்க? எது? இப்போ நீங்கள் இந்த முதலீடுகள் சம்பந்தமாக, பங்குச்சந்தை சம்பந்தமாக இதெல்லாம் மக்களோடு உரையாடணும் அப்படிங்கிற நான் வந்து ஃபஸ்ட்டு சும்மா பணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆ மார்க்கெட்டை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு ஐடியா கொடுத்தது மன்மோகன் சிங். ஓ பேசுன்னு சொல்லலை. ஓகே பட் இதில் வந்து 10% தான் இருக்கான், ஆ மீதி 90%க்கு தெரியாதுன்னு. ஓ அப்போ நான் இங்கே வந்து பார்த்தோம். நான் 17 வயசுலேருந்து மார்க்கெட்டில் இருக்கிறேன். ஓ நான் வந்து பார்த்தும்போது ஒரு பர்டிகுலர் நான் இருக்கிற கம்யூனிட்டியும் நான் பிறந்து வளர்ந்த கம்யூனிட்டிலையும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் கம்யூனிட்டி தான் இதை டாமினேட் பண்ணுறாங்க. ஓ ஸோ இதை வந்து பிரம்ம ரகசியம் மாதிரி அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஓகே இயல்பாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேச மாட்டாங்க. பட் எங்கள் அம்மா ஃபிலாசபி ஸ்டூடெண்ட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமாம் அதில் வந்து ராமானுஜமுக்கும் சங்கரங்க மாதிரி குரூப்ஸ் எல்லாம் உண்டு. ஆ நாங்கள்லாம் சங்கரஸோட ஃபாலோவர், பட் எல்லாமே படிச்சிருக்கோம். ஓகே ஸோ ராமானுஜம் ஒரு இடத்துல என்ன பண்ணுவார்னா, ஸ்ரீபெரும்புதூரில் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைத்தம் அவர் டவர் மேலே ஏறி உட்காந்து இதுதான் பிரம்ம ரகசியம்னு ஓம் உலகத்துக்கு நமோ நாராயணாய. உலகத்துக்கே சொல்லிடுறாரு. Okay. பிரம்ம ரகசியமா இல்லையோ, ஓகே இதுதான் பிரம்ம ரகசியம் பிரம்ம மந்திரத்தை சொல்லிடுறாரு. ஓகே அப்போ நான் என்ன, அது எங்கள் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே இது மாதிரி ஃபிலாசபிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் சம்மந்தம் கிடையாது. அறிவை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. ஆமாம். இப்போ வந்து காசியில் ஒரு தகனம் பண்ணுற சமூகத்தை சேர்ந்தவர் ஆதிசங்கரர் முன்னாடி வராரு. சரிண்ணே. அவர் வந்து முன்னாடி வந்தோன்னா சங்கரர் வந்து நகருங்கிறார். ஓ ஏன்னா அது வேண்டாம், எனக்கு முன்னாடி வராதுன்னு. ஓ அப்போ சிரிச்சுன்னே அந்த ஆள் சங்கரனை கேட்குறாரு, உடலையா ஆத்மாவியா, ஆ. எதை நகர சொல்கிறேன்னு. ம். சங்கரர் அவர் காலிலேயே விழுந்துடுறார். ஓ நீ என்னோட பெரிய ஞானின்னு காலில் விழுறாரு. ஓ அந்த சீனை தான் வேதம் புதியதில் சத்யராஜ் வேற மாதிரி எடுத்திருப்பார். எடுத்துப்பாரு. அதுதான் அந்த சீனு. ஓகே இந்த பையன் பல்லாக்கு எடுத்துன்னு போகிற இடத்துல வேற ஆமா. மாதிரி கேட்பார். ஆமாம். ஸோ அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த வெரி பவர்ஃபுல் லெசன். ஓ அதே மாதிரி மகாபாரதத்தில் ஒரு ரிஷி, ஒரு செயின்ட் இருப்பார். அவர் என்ன கேட்குறார் கிருஷ்ணன்ட்ட, அந்த போர் முடிஞ்ச அப்புறம் நான் எப்போ தண்ணி கேட்டாலும் எனக்கு தண்ணி வேணும்னு கேட்பார். ஆ ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டெசர்ட்டில் பாலைவன ஏரியாவில் போகிறாரு. அந்த பாலைவன ஏரியாவில் போகும்போது தண்ணி கேட்குறாரு. ஆ இவரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு வேடன் ரூபத்தில் வராரு. தோல்லேருந்து தண்ணி, அழுக்கு தோல் பையிலேருந்து தண்ணி கொடுக்க பார்க்குறாரு. இவர் தண்ணியை மானான்டுவார். இன்னும் கொஞ்சம் நேரம் போய், கிருஷ்ணா நீ தான் சொன்னியேடா தண்ணி தரேன்னு, தண்ணி கொடுக்கலேன்னு. அப்போ கிருஷ்ணா அவருக்கு முன்னாடி வந்து சொன்னார், நானே வந்து தண்ணி கொடுத்தேன், நீ வானான்ட்டியேன்னு. ஓ ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பவர்ஃபுல் லெசன். ஓகே வீட்டில் இருந்த நான் இப்போ வளர்ந்த வீடு, ஆ இது மூணும் எனக்கு வந்து இது என்னென்னா, அண்ட் இவர் என்கிட்ட சொன்னது என்னது, இது ஏதோ நீங்கள் பிரம்மராசியம் மாதிரி 90% பாப்புலேஷன்கிட்ட மறைச்சி வைக்கிறீங்கன்னு. ஆ சரி இது ஓப்பனாக சொல்லுவோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் அந்த பொருளாதாரம், பங்கு சந்தை, முதலீடுகள் ஆமாம், இது இது பெருசாக பற்றின சொன்னோம். விஷயங்களை நீங்க அதுக்கு முன்னாடி டிபேட்டில் கூப்பிட்டா எங்கள் கட்சியை டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓ இப்படிதான். இதனால தான் நீங்க டிபேட், அதாவது நேரலை விவாதங்கள்ல இருந்து அப்படியே நீங்க இதுக்கு மாறினது. ஓகே. இதுக்கு இந்த விஷயங்களுக்கு வந்த பிறகுன ம். எந்த மாதிரியான எதிர்வினைகள் வந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது? ஏன்னா அப்படி இன்றைக்கு நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது லட்சக்கணக்கான பார்வையாளர்களை சென்று சேருது. ம் நான் அறிமுகத்திலேயே சொன்னது போல உங்களை வந்து முழுமையாக நம்பலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க அது எனக்கு தெரியல, பெற்றிருக்கீங்க. அதை தான் சொல்லிட்டேனே. இல்ல இது நான் அது மக்கள் கடவுள் கொடுத்த வரம் தான். ஓகே. இந்த முதலீடுகள் பற்றி பேச ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கிடைத்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே போனாலும் நீங்கள் மரியாதை இருக்குது. ஓ எனக்கு எங்கே போனாலும் ஒரு மரியாதை, மதிப்பு ஓ இருக்குது. முன்னையே நான் பர்ஸுக்கிட்டலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஓ எப்பவுமே நீங்க பர்ஸ் நான் வச்சுட்டு பர்ஸ் வச்சுக்கவே மாட்டேன். அது உனக்கும் தெரியும். ஓ என்கிட்ட பர்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஓகேண்ணே. அந்த பர்ஸ்லேயும் ஒன்றும் இருக்காது. ஓகே தைரியமாக போவேன், பர்ஸ் இல்லாமல் தான் போவேன். ஓகே பர்ஸில் பணமும் வச்சுருக்க மாட்டேன். ஓகே இப்போ நான் வந்து எங்கே போனாலும் எனக்கு யாராவது ஒருத்தர், இப்போ எனக்கு எதாவது வேணும்னா
கேட்டேன்னா நான் என்ன கேட்க போகிறேன், தண்ணி, காப்பி, இட்லி, டிஃபனு ஆமா. அது வாங்கி கொடுத்த மக்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு அன்போட மிகுதியில. ரொம்ப அன்போட மீறிடுறாங்க. ம். நான் எந்த ஊரில் எங்கேயாவது ஒரு தமிழர் இருந்தான்னா, ஓகே. அவர் இப்போ நான் அகமதாபாத்தில் போனேன், ஒரு தமிழர் பார்த்தேன். அவர் அங்கே ரொம்ப தமிழர்கள் கிடையாது. ஓகே. அங்கே பார்த்தேன். ஜப்பானில் தமிழ் சங்கம் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஓ. சவுதிக்கு போயிருக்கேன், இந்த சைடில் ஓகே. ஆப்பிரிக்காவுக்கு முன்னாடி ஜெத்தா தமிழ் சங்கமும் என்ன நல்லா இப்போ கவனிச்சுக்கிட்டாங்க. உலகம் முழுக்க பரவலா இருக்கிற தமிழர்கள் வெவ்வேறு விதங்கள்ல எனக்கு உங்களோட. இந்திய உலகத்தில் இருக்கிற எல்லா அர்ஜென்டினா, சில்லிலேருந்து எல்லாம் கூட என்கிட்ட தமிழர்கள் பேசியிருக்காங்க. ஓ. அதனால எல்லா நாட்டிலேருந்தும் எனக்கு கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதில் தமிழர்களோட இந்த குறிப்பா இந்த முதலீடுகள்ல நான் ரொம்ப முக்கியமா கவனிச்சது, வீடு பற்றி நீங்கள் முன்வைத்த ஒரு கருத்தாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீடு, ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடு, இப்படி பல வீடுகளை எனக்கு வாங்கணும். என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, ம். ஒரு வீடு கூட எனக்கு வீடு கிடையாது. ஓகே. ரைட்டா? எனக்கு சொந்தமாக வீடு கிடையாது. ம். எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எனக்கு கிடையாது. ஆ. ஸோ நான் இது வரைக்கும் வாங்கி விற்றுருக்கிறேன். ஆ. ஆனால் என்கிட்ட வீடுங்கிறது தனியாக என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஓகே. என் பேரில் ஒரு குண்டூசி நிலம் கூட கிடையாது. ஓகே. ம். அதனால வேணும்ன்ட்டு வாங்காமலாம் இல்லை. ஓ. இப்போ இருக்கிற பொருளாதார சுச்சுவேஷனில் ஓகே. 2012க்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ம். நல்லா லாபகரமாக இருந்திருக்கும். 2012க்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவ்வளோ தூரம் லாபகரமாக இருக்காது. இருக்காது. ம். ஸோ ஒரு வீடு வாங்கணும்னா 1 கோடி 1.5 கோடி ரூபா நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கணும். ஆமா. அந்த 1 கோடி 1.5 கோடி ரூபா நான் போட்டேன்னா எனக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபா தான் வாடகை வரும். ஆ. ஸோ நான் 1 கோடி ரூபா போட்டு 20,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு வாடகை வாங்கி 2,40,000 இல்லைண்ணே, ரூபா. அதுதான் என்னன்னா, நீங்கள் முன்வைத்த இந்த இது வந்து ஒரு பெரிய, குறிப்பா நீங்க முன்வைத்த பல கருத்துக்கள் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கியிருக்கு. பல பேர் இதை ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு வந்து போன தலைமுறை வந்து காசு இருந்துன்னா 2 வீடு, 3 வீடு, 4 வீடு வாங்கினவங்க கூட இன்றைக்கு வந்து ஒரு முதலீடை நோக்கி, வேற மாதிரியான முதலீடை நோக்கி போனதுக்கு நீங்க முக்கியமான காரணம் என்ன? ஆனால் இது ஒரு அதிர்வை உண்டாக்குதுங்கிறத உங்களால உணர முடிஞ்சுதானே? இல்லை, இது வரைக்கும் என்னால் வந்து ஓ. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பெருசாக இம்பேக்ட் பண்ணிடல. இல்லைண்ணே, ஓகேண்ணே, நான் ஓகே. அது நீங்க இந்த பதில் எனக்கு அதை வந்து இன்னும் எதிர்வழி. அண்ணே, அப்புறம் இன்னொன்னுண்ணே, ஒரு பொங்கல், தீபாவளி எது வந்தாலும் சரி, சிக்கனம், சேமிப்பு இப்படியாப்பட்ட விஷயங்கள் வரும்போதெல்லாம் நீங்க ஒரு மீம்ஸா வரீங்கண்ணே. பொதுவாக மக்களுக்கு வந்து ஒரு அதீத பிரியம் ஒருவர் மேல வருகிற பொழுது, அல்லது ஒரு கருத்தை வந்து அதீதமாக உள்வாங்கிய பிறகுதான் அது வந்து ஒரு மீம்ஸா மாறும்ண்ணே. ஆனால் சிக்கனம் பற்றி, சேமிப்பு பற்றி வருகிற பொழுது பல மீம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களாண்ணே? ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆ. இது எப்படி வந்ததுன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லார்கிட்ட என்கிட்ட கேட்டது வந்து ம். எப்படி வந்து பணம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேண்ணே. நான் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வளர்ந்தேன். ஓ. நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு தான். குடும்பம்ண்ணே. அண்ட் இன்றைக்கும் ஒரு கூட்டு குடும்பம் தான் இருக்கேன். ஆனால் நான் இப்போ ஒரு கிச்சன் வேணால் தனித்தனியாக தனித்தனியா இருக்கேன். இருக்கலாம். ஆனா ஒரே வீடு தான். ஒரே வீடு தான். நான் 4வது மாடியில் இருக்கேன். என் தம்பி தங்கிங்க 2வது மாடியில் இருக்காங்க. சரிண்ணே. எங்கள் அப்பா வந்த வரைக்கும் கூட அது கூட கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஓகே. கிச்சன்லேருந்து எல்லாமே ஒன்று தான். சரி. ஸோ நான் வாழ்க்கையில் தனி கொடுத்தனும் நாங்கள் இருந்ததே கிடையாது. சரிண்ணே. பட் இதில் என்னென்ன ஆகும்னா, இது மாதிரி இருக்கிறச்ச வந்து இந்த லோடை ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அண்ட் நான் இங்கே ஒரு காலனி இருந்து இந்த காலனி தான் வளர்ந்தேன். இந்த காலனியில் நான் என்ன பார்த்துருக்குறேன்னா, இந்த மாத கடைசியில் ஒரு வீட்டில் சர்க்கரை இருக்கும், ஒரு வீட்டில் அரிசி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிப்பாங்க. ஒரு டம்ளரில் சர்க்கரை கொடுப்பாங்க, ஆ. ஒரு ஒரு ஆழா அரிசி கொடுப்பாங்க. திரும்பி சம்பளம் வந்து வாங்கின அப்புறம் இவங்க கொடுப்பாங்க. அண்ட் எல்லாருமே பட்ஜெட் எழுதி கணக்கு பண்ணுவாங்க. ஆ. வீட்டு சாமான் எழுதி கொடுப்பாங்க. பணத்தை எண்ணி செலவு பண்ணுவாங்க. ஆ. பட் இப்போ வந்து இந்த மாடர்ன் ஈராவில் கார்டுன்னு ஒன்று வந்தப்புறம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாமையே நம்ம செலவு பண்ணுறோம். அதானே. அந்த டிசிப்ளினை தான் நான் கொண்டு வரணுங்கிறதுக்கு சொன்னேன். ஓகேண்ணே. ஆனால் இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஊழியராக நீங்கள் இருக்கீங்க. மிகவும் தீவிரமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுறீங்க. ஒரு நேரம் இப்படி ஒரு அரசியல் நீங்கள் பேசினாலுமே கூட நீங்கள் முன்வைக்கிற பொருளாதாரம், முதலீடு சம்பந்தமான கருத்துக்களுக்காக கட்சி, அரசியல், மதம், சாதி மதம் கடந்து ஒரு பெரிய நேசிப்பை நீங்கள் வாங்குறீங்கண்ணே. அந்த நேசிப்பை அப்படி நேசிக்கிறவர்கள் சார்பாக நான் இந்த கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறேன். அப்படி உங்களை எல்லா எல்லைகளையும் கடந்து நேசிக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என்னோட சித்தாந்தத்தை நேசிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் சாமியை நம்புகிறவன். ஓ. நான் கடவுள் நம்ப மாட்டேன்னு கிடையாது. என் வீட்டுக்குள்ளேயே ஒரு
பிள்ளையார் கோவில் இருக்கு, ஆமா. மாடியிலையும் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு. உங்களுக்கு குருன்னு யாரும் இருக்காங்களா? நான் ஆன்மீக ரமணா மகரிஷி அவர் தான் உங்களோட குரு. அவர் தான் என் குரு. இளையராஜாவோட ஆன்மீக குரு தான் உங்களோட. எங்கள் அம்மாவோட ஆன்மீக குரு. ஓ சரிண்ணே. அதனால என்னோட ஆன்மீக குரு. ஓ எனக்கு எனக்கு நிறைய படித்து நான் எல்லாமே படிச்சிருக்கேன். சங்கரா, ராதாகிருஷ்ணன் ம் எல்லாமே எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன். ரோமன் ஸ்டாயிசிசம், கிரீக் ரோமன் ஃபிலாசபி, ஓ இது எல்லாமே ஃபிலாசபியில் நிறைய படிச்சிருக்கிறேன். எனக்கு ஆன்மீக குருங்கிறது ஒரு ரமண மகரிஷி. ஓ ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஜாதி மதம் அவருக்கும் நம்பிக்கை கிடையாது, எனக்கும் நம்பிக்கை கிடையாது. நான் யாருங்கிறத தான் நம்ம தேடி போகணும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு. இன்னொன்று, ஜாதி மதம் வச்சு ஒரு நாடு பெருசாகவே முடியாது. ஓ இப்போ உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது 2 நாடு. நான் சொல்கிறது போன 200-250 வருஷத்தில். ஒன்று அமெரிக்கா, அதுக்கு முன்னாடி பிரிட்டன். ரெண்டுமே ரிலிஜனை சென்டரில் வைக்கல. பிரிட்டன் கிரேட் பவர் ஆகிறதுக்கு முன்னாடி ஹென்ரி தி 7ங்கிறவர் போப்பாண்டவனை வெள்ள தள்ளிட்டு அவரே நான் தான் போப்புன்னு ஒன்று ஒரு சர்ச்சை கொண்டு வராரு. அவருக்கு சக்ஸஸராக இருக்கிறது எலிசபெத் த ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு குயின். அந்த டைமில் தான் இங்கிலாந்து பெருசாகுது. அப்போ ரிலிஜனுக்கு இருந்த முக்கியத்துவத்தை அந்த அம்மா தள்ளி வைக்கிறாங்க. அவங்க தான் சர்ச்சுக்கு ஹெட்டாகவே ஆகிடுறாங்க. பல இடத்துல அவங்கள காலி பண்ண பார்க்குறாங்க. அவங்களுக்கு 2 அட்வைசர் இருப்பாங்க. 500 வருஷம் கழிச்சு கூட அந்த குடும்ப சார்ந்தவங்க பிரைம் மினிஸ்டர்லாம் இருந்திருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. பல இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 அட்வைசரை வச்சு தான் அந்த அம்மா நடத்திச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து பெரிய நாடாச்சு. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு ரிலிஜன், இன் காட் வி ட்ரஸ்ட். அது என்ன காடுன்னு கிடையாது, இன் கிரைஸ்ட் வி ட்ரஸ்ட் கிடையாது, இன் காட் வி ட்ரஸ்ட். இன் காட் வி ட்ரஸ்ட். அது உனக்கு என்ன கடவுளோ, அவனுக்கு என்ன கடவுளோ, எனக்கு என்ன கடவுளோ, நுட்பமாக கவனித்து சொல்கிறீங்க. இன் காட் வி ட்ரஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஜாதி மதம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க. உங்களுக்கு என்ன, நான் இந்த கோவிலில் இது மாதிரி கும்பிடுறேன்னா எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் பண்ணுறேன். அதை நான் மற்றவங்க மேலே திணிக்க முடியாது. நான் வந்து இப்போ என்ன கேமராமேனை திணிக்க வைக்க முடியாது. இன்னொன்று, நிறைய படிங்க. படிக்கிற தன்மை இந்த ஊரில் குறைஞ்சே போயிடுச்சு. ஆங்கிலம் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஆங்கிலத்தை மாஸ்டர் பண்ணணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 50 பேஜாவது படிக்கணும். நான் மன்மோகன் சிங்கை பார்க்குறது அவருக்கு வயசு 87. அவரை சுற்றி ஒரு 100 புஸ்தகம் இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீரங்கராஜனை போய் பார்த்தேன். அவருக்கு 94 வயசு. அவர் டேபிள் ஃபுல்லாக புஸ்தகம் தான் இருந்தது. இந்த புஸ்தகம்தான் நம்மளை வந்து பெரிய ஆளாக மாற்றும். அதுவும் ஆங்கிலத்தில் நீங்கள் புஸ்தகம் படிச்சிங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். ஒரு சர்வதேச அறிவை உள்வாங்க முடியும். ஆமாம், நிச்சயமாகண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் வெவ்வேறு முதலீடுகளை சொல்கிறீங்க, ஒரு எளிய வாழ்வை வாழ்கிறீங்க, அறிவை முன்வைத்த ஒரு வாழ்வு தான் வேணும்னு சொல்கிறீங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய வாரன் பஃபட் அப்படின்னு உங்களை நான் சொன்னால் அதை மறுப்பீங்களாண்ணே? டெஃபினட்டாக மறுப்பேன். ஏன், அதனால எப்படி? வாரன் பஃபட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு, எந்த ரேஞ்சில் இருக்கிறாரு. ஆமாம், அவர் எப்படி இன்னைக்கு ஒரு முதலீடு செய்கிறவர்களுக்கு உலக அளவில் அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்காரு அப்படின்னா, தமிழக அளவில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். அவர் வந்து இப்போ நம்ம எப்படின்னா, நீங்கள் வந்து டெண்டுல்கரையும் இங்கே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் கிரிக்கெட் ஆடுறவனையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். ஆமாண்ணா, இந்த பையன் தானே அடுத்து விளையாடி ஐபிஎலுக்கு போக போகிறான், இந்தியாவுக்கு போக போகிறான். எனக்கு வயசு 57. அது இல்லைண்ணே, அவருக்கு அப்போ சரி, நான் உங்கள் வாதத்துக்கே வரேன். நீங்கள் 57, வாரன் பஃபட் மாதிரி நீங்களும் 90 வயது வாழ்ந்தீங்கன்னா இந்தியா முழுமையும் உங்களை பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல 90 வயசு வரைக்கும் இருக்கணும். இந்த 2 பொதுத்தன்மையை நான் பார்க்குறேன்னு. ஒரு எளிய வாழ்வுன்னு, இன்னொன்று முதலீட்டின் மீது அதீத கவனம். அவரும் இதை தான் சொல்றாரு. ஆமாம், உங்க பணம் முக்கியமானது, அதை முதலீடு பண்ணுங்க, கவனமா சிக்கனமா இருங்கன்ற. இப்படி வாரன் பஃபட்டுக்கும் ஆனந்த் சீனிவாசனுக்கும் சில பொதுவான தன்மைகளை நிறைய இருக்கு இல்லைங்களா? அப்போ இப்போ நான் ஒரு முதலீட்டாளராக அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை கவனிக்கிற விதத்துல இருந்து தமிழ்நாட்டின் வாரன் பஃபட் ஆனந்த் சீனிவாசன் அதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் பெரிய என்னோட நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க. நான் தமிழில் வெளியில் பேசுகிறதுனால சொல்லாதீங்க. இங்கே பல பேர் வந்து என்னோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண பல. ஆனால் உங்கள் அளவுக்கு எளியவர்களிடம் சென்று அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அப்படிலாம் பல பேர் இருக்காங்கண்ணே, பொருளாதாரம் பற்றி பேசியவர்கள் பல பேர் இருக்காங்கண்ணே.
ஆனால் எளியவர்களுக்கு புரிகிற மொழியில் எளியவர்களும் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து பேசியது நீங்க ஒருவர் தானே அதை மறுப்பீங்களா? அது நம்ம இருக்கல, அது மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி தான். யார் இல்லையோ அவங்களுக்கு சொல்றதுக்காக நான் வேணா வந்திருக்கலாம், நான் வேணா ஒரு பிரச்சார யுக்தியா இருந்திருக்கலாம். பட் தமிழ் புதிய திசையை நீங்க காட்டினீங்க, அதை கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறுலயே இந்தியன் வரலாறுலயே மன்மோகன் சிங்கை தள்ளி வச்சிருங்க, பெரிய எக்கனாமிஸ்டுகள் அப்படின்னு நீங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் தமிழனாக தான் இருப்பாங்க. நீங்கள் சி ரங்கராஜன் எடுத்துக்கோங்க, ரகுராம் ராஜன் எடுத்துக்கோங்க, ஈஸ்வர் பிரசாத் எடுத்துக்கோங்க, டிஎன் ஸ்ரீனிவாசன், ஏழுக்கு பொண்ணு டிஎன் ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கோங்க, மால்கம் ஆதிசேஷையா எடுத்துக்கோங்க, எல்லாருமே பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் தான். மால்கம் ஆதிசேஷையா இது எல்லாருமே தமிழர்கள் தான். ஸோ அதனால நான் தான் முதல்லன்னு சொல்லுது இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் முதல்ல நான் எங்கே சொல்கிறேன், நான் ஒரு அன்றைக்கு அவர்கள் காலத்தில் இணையம் போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாண்ணே. ஆனால் அவர்கள் அன்றைக்கு இருந்த செய்தித்தாள்கள்லையும் பத்திரிகைகள்லையும் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க அரசுக்கு யோசனை சொல்லி எழுதினாங்கண்ணே. ஆமாம். ஆனால் அரசோடு அவங்க உரையாடினாங்க. எஸ். அரசுல அவங்க பெரிய பொறுப்புகளை வகிச்சாங்க. எஸ். நீங்க நாளைக்கு ஒருவேளை அரசு கொள்கைகளை முடிவெடுக்கிற இடத்துக்கு நீங்க போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு பொருளாதார அறிஞர் அளவிற்கு சாமானியர்களோடு வேறு யாரும் உரையாடியதில்லைன்றதை ஒத்துக்கலாம். ஏன்னா சாமானியரோட வேணா நான் உரையாடி இருக்கலாமே தவிர அந்த இடத்துலதான் நீங்க இதுவரைக்கும் இருந்த அது ஒரு மேட்டிமையான இடம், அது யாரும் அணுக முடியாத இடம். அதான் நான் ராமானுஜர் கதையை சொன்னதுதான். இதுல ஒன்றும் பிரம்மராசியம் கிடையாது, ஓகே, யார் வேணா புரிஞ்சுக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வகையில் ஒரு லட்சக்கணக்கான கோடி புழங்கக்கூடிய ஒரு பங்கு சந்தையை, அதன் சூத்திரங்களை சாமானியர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அதை நான் ஒத்துக்கிறேன். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு கதவை நீங்கள் உலக பொருளாதாரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வாரன் பஃபட் செய்யறாருன்னா தமிழ்நாட்டில் நீங்க செய்றீங்க, அதை நான் ஒத்துக்கிட்டான். அவ்வளவுதானே. இவ்வளவு நேரமும் தமிழ்நாட்டின் வாரன் பஃபட் என்று என்னை போன்றவர்கள் நம்புகிற சாமானியர்களோடு மிகப்பெரிய பொருளாதார கருத்துக்களை எளிமையாக முன்வைத்து உரையாடுகிற அண்ணன் ஆனந்த் சீனிவாசன் அவர்களின் தனிப்பட்ட எளிய அறிவார்ந்த வாழ்வை பற்றி உரையாடுவதற்கு நமக்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. அண்ணன் எங்களோடு இவ்வளவு நேரம் உரையாடியதற்கு எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க, அவன் என் தம்பி. அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.